என்ன மெதுவாமா அப்படியே தொப்பக்கடின்னு உட்கார்ற. குழந்தை இருக்கு, மறந்துட்டியா என்ன லுக் விட்டுட்டு இருக்க? உங்க குழந்தை பத்திரமா தான் இருக்கு. எனக்காக தான் என் புருஷன் என்ன சுத்தி சுத்தி வராரு. என்ன பாக்குறதுக்கு பாப்பா அவருக்கு ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஐயாவுக்கு குழந்தை தான் ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் நான். ஆரம்பிச்சிட்டியா? அறிவு கொழுந்து கன்சீவா இருக்கிறப்போ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது குழந்தைக்கு மட்டுமா ரிஸ்க்? உனக்கும் தாண்டி அறிவு. அதெல்லாம் எப்பவும் இது ரெண்டையும் யோசிக்கிறேன். அப்பனா ஓகே. தெரிஞ்சுக்கிட்டே ஆழம் பாக்குறல்ல? ஆழம்லாம் பார்க்கல, இருந்தாலும் நான் தான் முக்கியம்னு நீங்க சொல்லணும். அத நான் கேட்கணும். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, இனிமே மார்னிங் எந்திரிச்சதும் குட் மார்னிங் சொல்றேன்னா இல்லையோ, நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிடுறேன். உனக்கே ஆக்ஷன்ஸ்ல புரியாதது வாய் வார்த்தையில தான் வேணுமா? எனக்கு எல்லாமே புரியும், இருந்தாலும் வார்த்தையிலயும் சொல்லணும்ல. சரி, கால் நீட்டுங்க. வாட்? காலை நீட்டுங்க. என்னாச்சு உனக்கு? இப்படி எல்லாம் படுத்துக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? நம்ம அன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனோம்ல, அன்னைக்கெல்லாம் நமக்குன்னு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லயே இருந்தேன். உங்க தோல்ல சாஞ்சிருந்தப்ப கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போகணுங்கிற நினைப்பு தான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ இப்படி எந்த பதட்டமும் இல்லாம உங்க மடியில படுத்திருக்கேன்ல, இப்படி ஒரு நாள் நம்ம லைஃப்ல வராம போயிடுமோன்னு எவ்வளோ பயந்தேன் தெரியுமா நானு. லவ் பண்ணிருக்கோம் காவேரி. நம்ம உன்னை விழுந்து விழுந்து லவ் பண்ணிருக்கேன். நிஜமாதாங்க. நமக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து கணக்கு வச்சுக்கிட்டாலும் இன்னைக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நிம்மதியா இருக்கோம்ல. ஆமா, கல்யாணம் முடிஞ்சு உங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் யாரு, எனக்கு அந்த வீட்ல என்ன ரோலு, எப்போ என்ன வீட்டை விட்டு அனுப்புவீங்க, கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் என் லைஃப் என்ன ஆகும், வீட்ல உள்ளவங்கள எப்படி சமாளிக்க போறோம்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு பதட்டமாவே இருக்கும். நான் வெளியே காட்டிக்காம அப்படியே சுத்திட்டே இருந்தேன். அடுத்து வெண்ணிலா விஷயத்துல நானும் கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன்னு அப்பவும் ஒரு நாள் கூட நிம்மதியா நான் தூங்கினதே இல்லை தெரியுமா. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரிஞ்சதும் உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சு, வீட்ல சொல்ல முடியாம இத்தனை நாள் நான் மறைச்சு, பா எவ்வளோ டென்ஷனு. இப்படியே பதட்டத்திலேயே என் வாழ்க்கை இருந்துருமோன்னு நான் பயந்துட்டேன். ஆனா என்னோட சோகத்தையோ பதட்டத்தையோ நான் வெளியே காட்டிக்கிட்டா வீக்னஸ் ஆயிடும்னு ஒரு பக்கம், பர்பஸா சிம்பத்தி கிரியேட் பண்றதா யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம். எனக்குள்ள அப்படியே நிறைய யோசனை எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் தெரியுமா.
இவ்ளோ இருந்தாலும் உங்களை பிரிஞ்சு இங்க வந்ததுல இருந்தே என்ன மீறி என்கிட்ட ஒரு சோகம் இருந்துச்சு. அதை என்னால ஓவர் கம் பண்ணவே முடியல. கங்காக்கா கூட ஒரு வாட்டி கேட்டா, அப்பா செத்தப்ப கூட நீ இவ்ளோ உடையலையேடி, இப்போ ஏன் இப்படி இருக்கேன்னு. அப்பதான் எனக்கே புரிஞ்சுது, நீங்க இல்லைன்னா நான் இல்ல. நாத்து அடிக்குது. சும்மா இருங்க. நான் இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சோம். அப்புறம் ஏன்டி என்ன இவ்வளவு நாள் சுத்த விட்ட? இந்த திமிரு பிடிச்சவளுக்கு கூடவே பொறுப்பும் நிறைய இருந்துச்சு சார். நீங்க தான் வேணும்னு வந்துட்டா எனக்கு அப்புறம் அம்மா வீடு இல்லாம போயிருமோன்னு ஒரு பயம். அப்புறம் அப்பாக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு ஒரு பயம். சரி, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, அம்மாவை சமாதானப்படுத்திக்கலான்னு ஒரு தைரியம் வந்தப்பதான் உங்க பாட்டியும் சித்தியும் வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. இனிமே அதை பத்திலாம் நம்ம பேச வேண்டாம். எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டீங்களா? சரக்கையா? எல்லாத்தையும் தான் கேக்குறேன். ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே இருக்கணுமா? நான் கேட்டா நீங்க சொல்லணும். நான் உங்க கூட இருந்தா நீங்க எதையும் சாதிப்பீங்களா? இங்க வாங்க, சொல்லுங்க. நீ இருந்தா நான் எதையும் சாதிப்பேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உனக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமும் இது எங்க அம்மா வீடு, எங்க அப்பாவோட கனவு லட்சியம் அப்படின்லாம் இப்படியே சொல்லிட்டு என்னை இக்னோர் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் ஐயா. பிச்சு விடுவேன், பிச்சு பாத்துக்க. கொட்டிடுவேன் அப்படி. என்ன என்ன திட்டுறீங்க? அடிக்கல வரீங்க? ஆமா, பின்ன நம்ம பாப்பாவே உனக்கு போட்டியா நினைக்கிறல்ல. நான் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு கிடைக்கிற கேப்லாம் சொல்லிட்டே இருக்கல்ல. அப்ப நீ மட்டும் எனக்கு புருஷனா ப்ரையாரிட்டி கொடுக்காம இன்னும் உங்க அம்மா வீடெல்லாம் சொல்லிட்டு இருந்தா எவன்டி ஏத்துக்குவான்? எப்பவும் பதட்டமாவே இருக்கியா? இல்லையே, எனக்கு எதுக்கு பதட்டம் வரப்போகுது? அம்மா வீடு முக்கியம் தான். ஆனா அது எல்லாத்துக்கும் மேல நீங்க தான் முக்கியம்னு சொல்ல வந்த. அத நான் எப்போ முடிவு பண்ணிட்டேனே. விடுங்க. சொல்லு இன்னும் சொல்லு. தனி கொடுத்து